மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பேருந்து நிலைய விரிவாக்க பணிக்காக வணிக வளாக கடைகளை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து 2000 கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பேருந்து நிலைய விரிவாக்க பணிக்காக ஊராட்சி ஒன்றியத்திற்கு சொந்தமான சுமார் 1 ஏக்கர் நிலத்தை நகராட்சி நிர்வாகத்தின் வசம் ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டு கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருகின்றன. பேருந்து நிலையத்தை ஒட்டியுள்ள 140 வணிக வளாக கடைகளையும் கையகப்படுத்தி இடித்துவிட்டு விரிவாக்க பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகைக்கடை பஜார், ஜவுளிக்கடை பஜார், சந்தை கடைகள், தேனி ரோடு, பேரையூர் ரோடு, மதுரை ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் மூடப்பட்டுள்ளன. மதுரை திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தி வந்த நிலையில் சர்ச்சைக்குரிய கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்ற போராட்ட குழுவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. மாவட்ட ஆட்சியர் உடனான பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாததால் போராட்ட குழுவினர் தங்களது வாக்காளர் அட்டைகளை ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்தனர். அட்டைகளை ஒப்படைத்துவிட்டு செல்லும்படி ஆட்சியர் கூறியதாக கோட்டாட்சியர் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து போராட்ட குழுவினர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் அப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.